எப்படியோ இந்த ஊரில் படித்து முடிச்சுட்டு இந்த ஊரில் ஹெட் மாஸ்டர் ஆகிட்டோம். இந்த பள்ளிக்கூடத்தில் வரப்போகிற பிள்ளைங்களும் புதுசு, நானும் புதுசு, வரப்போகிற டீச்சரும் புதுசு. நீங்கள் அந்த டீச்சரை வச்சு ஒரு குஜால் பண்ணிட வேண்டியது தான். சார் இருக்கிற ஒன்னை பிடிச்சி இப்படி கசக்குனா என்ன பண்றது சார்? குட் மார்னிங் டீச்சர். சொல்லுங்க சார். நீங்க வந்தோடனே எனக்கு ஏறுது டீச்சர். என்னதுங்க சார் ஏறுது? பிபி டீச்சர். பிபி ஏறுதா? ஆமா டீச்சர். என்னங்க சார் முன்னாடி இப்படி ஒண்ணு தொங்க விட்டுருக்கீங்க? அதை ஏன் டீச்சர் கேக்குறீங்க? உங்களை மாதிரி ஆளுங்களை பார்த்தோன்னே எனக்கு அப்போதைக்கு எந்திரிச்சுக்குது. அதை அடக்கிறதுக்கு தான் இது. எனக்கு மட்டுமா எந்திரிக்குது, இந்த கண்ணூர் பட்டியில் இருக்கிற பசங்களுக்கு எல்லாத்துக்கும் எந்திரிக்குது. அப்படியா? அவனுங்களுக்கு எந்திரிக்கிறதுலாம் அவனுக்கு பார்த்துக்குவானுங்க, உனக்கு தான் ரொம்ப எந்திரிக்குது நான் நினைக்கிறேன். அதுக்கு தான் டீச்சர் இது. சரிங்க சார், உங்க பேர் என்னங்க சார்? என் பேரு தான் கோமண சாமியார். கோமண சாமியாரா? ஆமாங்க டீச்சர். என்னங்க சார் கோமண சாமியார்னு ஒரு பேரா? ஆமாங்க டீச்சர். சரிங்க சார், ஏதோ நல்லா தான் இருக்குது. இது எப்படி எப்பவுமே டெய்லி தொங்க விட்டே இருப்பீங்களா ஆட்டிக்கிட்டு? டெய்லி உங்களை மாதிரி ஆளுங்களை பார்க்கும்போது அதான் கட்டிக்கும். உங்க பேர் என்ன டீச்சர்? என்னோட பேரு சசிங்க. ஐயோ. ஆமாங்க சார். ஸ்டூடெண்ட் யாராவது சேர்ந்துருக்காங்களா? ஆமாங்க டீச்சர். நம்ம பள்ளிக்கூடத்துல வேற நாமளும் புதுசு, நானும் புதுசு, நீங்களும் புதுசு. சார் பாருங்க, அட்மிஷன் போட்டிருக்காங்க ஒரு கப்புள்ஸ். இப்ப வருவாங்க, கூப்பிட்டா? கூப்பிடுங்க டீச்சர். ஏங்க கப்புள்ஸ் வாங்க. எல்லாம் தொங்கி போன கப்புள்ஸ், அடிபட்ட கப்புள்ஸ். பின்னாடியே போயிட்டு இருக்கும் போது நடத்துட்டா ரேக்கா ரேக்காங்கும் போது இப்படி இழுத்துட்டா வருவேன்னு. இங்க பாருங்க, ரெண்டு பேரும் ஸ்டூடெண்ட் மாதிரி வந்திருக்க, நீ என்னமோ ரெக்கார்ட் டான்ஸ் ஆட போற மாதிரி வந்திருக்க, அவங்க கரகாட்டத்துல ஆட போறீங்க. நீங்க மட்டும் என்ன? நாங்க மட்டும் என்ன கோர்த்திகாரன்ல இருந்து வந்த மாதிரி இல்ல, நாங்க ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்திருக்கோம். ஆமா, ஸ்டூடெண்ட் தானே நாங்க. ரெண்டு பேரும் கப்பல்ஸ். நாங்க உங்களை இப்ப உங்க ஸ்கூல்ல நாங்க படிக்கிறோம். கப்பல ஊத்தி டீயாட்ட ஆத்தி போடுவோம், கம்மு நிக்கணும். அம்மா, வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் கிராமத்து நாயகன். கிராமத்து நாயகன். அப்படிதான் இட்டி. உங்க அப்பா அம்மா கீழே கொஞ்சம் இட்டி அவனுக்கு. மேடம், வாட் இஸ் யுவர் நேம்? என்னோட நேம் ரேகா. பாரு தம்பி, தப்பா தவறா தொடாதப்பா. தேவையெல்லாம் பிஜி போட்டு டீச்சர் மேலே அவன் பாஞ்சிருவான். அவனை கட்டுப்படுத்த முடியாது. ஒழுங்கா மியூசிக் போடு. ஆமா, சொல்லுங்க. நீங்க அப்படியே தக்காளி பழம் மட்டும் தக 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 தகன்னு கொழுக்கு. என்னங்க பண்றது, வருஷம் போக போக வெயிட் போட்டே போறதா இருக்குது. ஏங்க நான் கொழுக்கு முழுக்கு நல்லா இருக்குடா. கொழுக்கு முழுக்குன்னு அப்படியே. பாரு ஐயோ, நான் அவனை கட்டி பிடிச்சது நீ அவனை தடவை போயிட்டியா? ஆமா, நீ அவனை வச்சுக்கிட்டீல, அதனால நானும் சார வச்சுக்கலாம். ஒரு ஆசிரியர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அம்மா மாதிரி. நீ அவர் ஆசையை கட்டி பிடிக்க இவருக்கு மட்டும் நேர தூக்காதான். அதை அடக்கிறதுக்கு போனியா? அடக்கி வச்சுட்டு சேர்ந்து பக்கம் உங்க கப்பல்ஸ். டீச்சர் நாங்க ரெண்டு பேரும் கப்பல்ஸ் கட்டி பிடிக்கிறோம். உங்களை மாதிரி வாத்தியார் வச்சிருந்தா அந்த பள்ளிக்கூடத்துல வாலியல் கொன்படை நடக்காம வேற என்ன டீச்சர் பாபு? தம்பி, நீங்க அதிகமா பேசுறீங்க. சரி கண்ணு, உங்க ரெண்டு பேரையும் நாங்க சேர்த்திக்கிறதா இல்ல. ஏன்னா இப்ப வந்து ஸ்டூடெண்டா தனித்தனியா வரீங்க. நீங்க இருக்கிற ஆர்வத்தை பார்த்தா ஸ்கூல் முடிச்சு போகும்போது கையில குவான்னு ஒண்ணு எடுத்துட்டு தான் போவீங்களா இருக்கு. உங்களுக்கு இங்க அட்மிஷன் கிடையாது, மூடிட்டு கிளம்புங்க. டீச்சர் அப்படிலாம் சொல்லாதீங்க டீச்சர். தங்கம் வேற என்ன நம்மளுக்கு அப்புறமேல பாத்துக்கலாம் டீச்சர். இப்ப அட்மிஷன் மட்டும் போடுங்க டீச்சர். சார், ஒரு போட்டி வைக்கலாங்க சார். நம்ம மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் கேள்வி கேட்போம். கரெக்டா சொல்லிட்டாங்கன்னா நம்ம ஸ்கூல்ல சேர்த்துக்கலாம். சரி டீச்சர். சார் நீங்க கேக்குறீங்களா நான் கேக்கட்டுமா? நீங்க கேளுங்க டீச்சர். போடா அந்த பக்கம். சார மரியாதைலாம் பேசுறேன்னு ஏத்தி போடுவேன். கையறா படி இந்த பக்கம். தம்பி, இப்ப டீச்சர் கேக்குற கேள்விக்கு கரெக்டா ஆன்சர் சொல்லணும். பாருங்க, கேள்வி கேட்டீங்கன்னா ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து படிக்கலாம். இல்ல இப்படி பிரிச்சு போக வேண்டியதான். ஓகே, கேக்குதா? கேக்கலாம். நானா எதுக்கு? ரேக்கா கொடுங்க. கொடுத்து என்னடா புடுங்க போற? புடுங்கறலாம் மேக்கப் ரூம் பின்னாடி போய் புடுங்க. இப்ப கேள்விக்கு
பதில் சொல்லு. வாத்தியார் கட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்கிறான். ஏண்டி கழுத முண்டா? டீச்சர் ரேகா டார்லிங் இங்க வாடி ரேகா. அப்பனா அவனை என் ஏண்டி, பக்கத்துல விடு. அவன் சும்மா தான் நீ மூடிட்டு இருக்க மாட்டியாட்ருக்கு. எப்ப எடுத்து விடுவானுங்க நான் கம்முன்னு இருந்துரு. நீ டீச்சர் அடி, நீ டீச்சர் அடி. சக்காலத்தியா அடி பாவி. சரிடி. நீ என்ன எனக்கு சக்காலத்தி சொல்றேன்னு எனக்கு தெரியும். வண்டிக்கு வாங்க. சரி இங்க பாருங்க, எலி எங்க இருக்கும்? டீச்சர் பொந்துக்குள்ள இருக்கும். ஐயோ டீச்சர் பாரு, டீச்சர் பொந்துல இருக்குன்னு அவன் பொந்துல விட்டுருவான். ஏன்டா டீச்சர் அப்புறமேல் கவனிப்பேன். சார், டீச்சர் இவன்கிட்ட இந்த நான் கேள்விக்கு கேள்வி உங்களை கண்ணாமணியா பேசுறான். இவனை நான் பாத்துக்கிறேன். தம்பி, அணில் எதை கடிக்கும்? சார் எதடா கடிக்கும்? சார் கொட்டையை கடிக்கும். சார், அவன் என்ன பதில் சொல்றான் பாருங்க. இந்த பக்கம் கொஞ்சம் சார் லவ்ரி ஏண்டி அவங்க கூட வீட்டுக்கு போயிடலான் இருக்கியா? இப்படியே கூட்டு போயிரு. எங்க வீட்டுல இங்கதான் இருக்காங்க. கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா எப்பயுமே நாங்க நாடகத்தை நடிக்க போவோம். சரி அவங்க விடு, நாடகம் முடிச்சது நானே பண்ணி வச்சிடறேன். என்ன சொன்னா அணில் எதை கடிக்கும்? சார் கொட்டையை கடிக்கும். சார் கொட்டையே இல்லடா. அதுக்கு நானே பரவாயில்லையாட்டுக்கு பொந்துல இருக்குன்னு தாங்க. டீச்சர் இப்ப நீங்களே பாத்துக்குங்க. சரி நான் இன்னொன்னு கேக்குறேன். பூனை எதை குடிக்கும்? எதடா? டீச்சர் பாலை குடிக்கும். அது சொன்னீனா செருப்பில அடி என்ன பசங்க. டீச்சர் பசங்க ரொம்ப சொன்னீனா செருப்பு பிஞ்சு முத்தங்கி போயிடுச்சு. தான் கொடுத்துட்டு இருப்பான். டீச்சர் ஆ. டீச்சர் பாலை குடிக்கும். டீச்சர் நீங்க கேட்கவே வேணாம், டேய். நானே பாத்துக்கிறவன. இவனுங்க பேசுறத பார்த்தா வச்சுக்கோ, படிக்க வந்த மாதிரி தெரியல. படிக்கிறேன்னு சொல்லி வேற ஏதாவது சுத்தம் வந்த மாதிரி இருக்குது. இது எங்க படிக்க பண்ணலாம்? போகுது? படிச்சு நீங்க முடிக்கிறதுக்குள்ள பெத்துட்டு போயிட சார், மாட்டேங்குது. நீங்க சொல்லிருங்க, அவங்க அப்பா அம்மா கூட்டிட்டு வந்தா அட்மிஷன் சொல்லிருங்க. தம்பி, உன லாஸ்டா ஒரு கேள்வி கேக்குறேன். ஓகே. ஆமா, இப்ப கொட்டை கிடைக்கும்னா அடுத்து வேற ஏதாவது கிடைக்கும்பா? ஏன் டீச்சர் கேளுங்க நீங்க சார். ஹெட்மாஸ்டர் நானா நீங்களா? சரி, நீங்க தான் கேளுங்க. 5 5 எத்தனை? 5 5. கை எங்க விடுறான் பாரு. ஐயோ ரேகா கை விடு. ஏன்டா? விடு, அதெல்லாம் நல்லா விடுவா. அப்படியே என்ன? ஏய் குடிச்சு தொலையாத கழுத முண்டை. கைய விட்டு ஏண்டி குனிறான் அவங்கிட்ட? ஐயோ டீச்சர் சார் 5 5 11 வருதுங்க சார். ஏய் ஐயோ 5 5 11. ஆமாண்டா டீச்சர், 11 வருது. தம்பி 5 5 10 தானப்பா. சார் நீங்க இன்னொரு டைம் கை விட்டு ஜோப்ல எண்ணி பாருங்க. இரு பாக்குறேன். ஐயோ டீச்சர் 5 5 11 தான் டீச்சர் வருது. நீ படிச்சிட்டு தான் இந்த வேலைக்கு வந்தியா இல்ல பணம் கொடுத்து வந்தியாடா நாயே? படிச்சுதான் டீச்சர் வந்தேன். எப்பறா 11 வரும்? எல்லாம் உள்ள விட்டா 11 தான்டா வரும். அது ஏன் டீச்சர் வருது? வேறல மட்டும் கணக்கு பண்ணோம், குச்சி பண்ணி சேர்த்து கணக்கு. ஐயோ ஐயோ மணி அடிக்குது டீச்சர். இது மணி அடிக்குது டீச்சர். அது கூட தெரியுமா அவன் பேண்ட் டீச்சர் போட்டுட்டு இருக்கற. இவங்க சும்மா விடக்கூடாது. இவங்கள பேரண்ட்ஸை வர சொல்லி அவங்க பேரண்ட்ஸை சொல்லிட்டு தான் நம்ம இவங்களை அனுப்பணும். அவங்க கூப்பிடுங்க அவங்க அப்பனை. டேய் நாளைக்கு உங்க அப்பா கூட்டிட்டு வா. இங்க பாரு, நீ உங்க அப்பா கூட்டிட்டு வா. சரி இப்பயே கூட்டிட்டு வரேன் டீச்சர். அப்பா கூட்டிட்டு வரணும். நீங்க ரெண்டு பேரும் அப்பா ஆவணும், அப்பா அம்மா ஆவணும் ட்ரை பண்ணிராதீங்க. அவசரப்பட்டே வராரு பாருங்க. எங்க அப்பா தான் பேசுங்க. எங்க அப்பா அங்க உட்காந்துருக்காரு. பையன் முடிச்சுதான் இருப்பான், பாத்துக்கங்க அவ்வளவுதான். பையன் தொத்திட்டு பிறந்தவன் அப்படித்தான் இருப்பான். என்ன அப்படித்தான் இருப்பாம்மா? இப்படி வளர்த்தி வச்சுக்கிறீங்க பையனை. கைய உடுங்குறான், தொடுங்குறான், அவளை குனிஞ்சு பாக்குறான், கல்யாணம் பண்ணி வைங்கங்கறான். அவன் பள்ளிக்கு பிறந்தவன் அப்படிதான் பண்ணணும். பள்ளிக்கு பிறந்தவனா? மாமனாரே ஆசீர்வாதம் பண்ணுங்க. அடி. இப்ப ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டா ஏடா பள்ளிக்கு பிறந்த பள்ளிக்கூடம் முடிக்கிறதுக்குள்ள பெத்து கொடுப்பா. அதை போய் பாத்துக்கிட்டு இரு, பால் ஊத்தி. இன்னும் 10 மாதத்துல உங்களுக்கு பேரம்பேத்தி கிடைச்சிருவாங்க. நீ கிளம்புங்க. சரி போங்க, வெக்கமா இருக்குது. உன் பையனை இந்த பள்ளிக்கூட பார்த்தா செருப்பு பிஞ்சு போயிடும். உன் பையனை இந்த பள்ளிக்கூடத்துல சேர்த்துக்க முடியாது. உன் பையனையும் உன் மருமகளையும் கூட்டிட்டு நீ இந்த பக்கம் போ. நானும் சாரு அந்த பக்கம் போயிடுறோம். நானும் டீச்சரும் இந்த பக்கம் போயிடுறோம். போலாம். ஏன் ஓரமா போய் என்ன பண்ண போறீங்க அவ்வளவு அவசரமா? கதையை விட்டுட்டு சீக்கிரமா போனா நான் என்னடி பண்றது? சரி ஒரு டூயட் போட்டுருவோம்.